வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 9th ஸ்டாண்டர்ட் 2வது யூனிட் மெய்யெண்கள் டாப்பிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைப் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ இதில் செகண்ட் டைப் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டைப். அதனால தான் இந்த டைப்பை மட்டும் நான் தனியாக பிரித்து ஒரு இதுவாக எடுத்திருக்கேன். மற்ற டைப் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோஸாக இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் சம் தான். ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி டெட் ஆனாலும் கட்டாயம் எங்கேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், ரெண்டு விதமாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்கள், முடிவுறு தசம எண்களை விகிதமுறு எண்களாக மாற்றுதல். நீங்கள் டாபிக் எல்லாம் கூட அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 0.35 P/Q வடிவில் மாற்றுக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அப்படின்னா 0.35 அந்த புள்ளியை எடுத்துட்டு அப்படியே எழுதுங்க. புள்ளி எடுத்துட்டு எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும், 35 பை இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ, 2 நம்பர் இருக்கு இல்லையா, 1 போட்டு 2 0. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. ஒரு நம்பர் இருந்தா 10, 2 நம்பர் இருந்தா 100, 3 நம்பர் இருந்தால் 1000, லைக் தட். அப்போ 35/100 கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 7 5 35, 25 100. அப்போ ஆன்சர் 7/20. இது வெறுமனே பார் எல்லாம் இல்லாமல் இருக்குன்னா விகிதமுறு எண்களை வச்சு இந்த மாடலில் ஒரு 2-3 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அடுத்ததான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், 2.176 இதையும் புள்ளி எடுத்துகிட்டு அப்படியே எழுதுங்க. 2176 பை புள்ளிக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர் இருக்குது. புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்தால் பையில் என்ன போடணும், 1000. அப்போ 1000. இதை பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். 2 10 0 0 அப்படியே வந்துடும். மேலே அடிச்சிங்கன்னா 2 2. இந்த 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது. அப்போ 0 வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அடுத்த நம்பரை சேர்க்கணும். அப்போ 17, 8 2 16, மீதி 1, மறுபடியும் 8 2 16. இப்போ மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 2 4, மீதி 1, 2 10 0. இங்கே 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 2 10, 4 2 8, 4 2 8. மீண்டும் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். இங்கே அடிச்சிங்கன்னா 125. இங்கே அடிச்சிங்கன்னா 2 4, 7 2 14, 2 4. இதுக்கு மேலே உங்களால் அடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் 272/125. இந்த கொஷின்ஸையும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி. இது என்ன பண்ணியிருக்கோம்னா மைனஸில் கொடுத்துருக்கோம். மைனஸில் கொடுக்கறதுனா விஷயம் கிடையாது, ஆன்சரில் மைனஸ் வரும், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், 0.0028 புள்ளி எடுத்துகிட்டு எழுதுறீங்கன்னா 0.0028 வரும். புள்ளி இல்லாமல் வெறும் 0 இருக்குது முன்னாடினா வேல்யூ கிடையாது. அதனால் 28. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா 4 நம்பர் இருக்குது. அப்போ கீழே எத்தனை 0 வரணும் அப்படின்னா 4 0 வரணும். இதுதான் முக்கியம். சரியா? இப்போ இங்கே அடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். 2ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாட்டிலையும் அடிக்கலாம். நான் நேரடியாக உங்களுக்கு 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கிறேன். 7 4 28. இங்கே அடிச்சிங்கன்னா 2 4 8, மீதி 2, 5 4 20, 1 2 0 இருக்குது. அப்போ 2 0. 7/2500. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கீழே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் அந்த மைனஸை எழுதி தான் எழுதணும். -7/2500ங்கிறது ஆன்சர். சரிங்களா? இது வரைக்கும் ஒரு விஷயம். அதாவது என்ன அப்படின்னா நம்பர்ஸை சாதாரணமாக புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி கொடுக்கறது. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் இம்பார்ட்டன்ட். இதை கேட்கறதுக்கு தான் அவங்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே தான் தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதால. இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புள்ளி வச்சு தான் இருக்கும். ஆனால் விஷயம் என்னென்னா மேலே ஒரு பார் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? 0.3 பார். இதை படிக்கும்போது பார்னு படிக்கணும். சரியா? இந்த மாதிரி இருந்தால் என்ன சார் பண்ணுறது? இதுதான் இம்பார்ட்டன்ட். அவங்க ஏற்கனவே இந்த மாடலில் டெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. மெத்தடாக போடணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. ஆனால் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, போன கொஷினில் சொன்னது மாதிரியே புள்ளியை எடுத்துகிட்டு எழுதுங்க. புள்ளி எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா என்ன வரும், 3 பை அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா பார் இல்லாமல் இருக்கிற இடத்துல 1 போட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி 0 போட்டோம். பார் இருக்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா 1 போடக்கூடாது. எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குன்றதால ஒரு 9. இப்போ ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 0.34 போட்டு மேலே பார் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருப்பீங்க, 34 அப்படியே போட்டுட்டு 2 நம்பருக்கு மேலே பார் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்போம்னா 2 9 போட்டிருப்போம். அங்கே 1 போட்டு 0 0ன்னு போடணும். இங்கே பார் இருக்கிற இடத்துல எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 போடணும். புரியுதா? அப்போ 3/9 தான் ஆன்சர். கேன்சல் பண்ண முடியும்னா பண்ணலாம். 1 3 3 3 9. ஸோ ஆன்சர் 1/3. நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா இது? ஓகே. இதே மாடலில் இன்னொன்று பாருங்கள். 2.124 பார். இங்கே என்னென்னா இந்த புள்ளி எடுத்துகிட்டு எழுதுறீங்க. 2 1 2 4 பை 3 நம்பருக்கு மேலே பார் இருக்குது. அதனால் எத்தனை 9 போடுறோன்னா 3 9 போடுறோம். இங்கே ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. புள்ளிக்கு முன்னாடி ஒரு 2 இருக்குது.
கரெக்டாக. முன்னாடி 0 இருந்தால் பிரச்சனை கிடையாது, நம்ம அப்படியே விட்டுடலாம். இங்கே புள்ளிக்கு முன்னாடி 2 இருக்குது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிடணும் மேலே இருக்கிற நம்பர்லேருந்து. இங்கேயும் அதான் பண்ணுறோம் ஆக்சுவலாக. பார் இருக்கிற நம்பர் மைனஸ் புள்ளிக்கு முன்னாடி பார் இல்லாத நம்பர் 0ன்றதால 3 மைனஸ் 0ன்னு நாம் அது அங்கே தேவையில்லை அப்படிங்கிறதால சொல்லலை. சரிங்களா, அதே ஐடியா தான் இங்கே. அப்போ இதுலேருந்து 2 மைனஸ் பண்ணுறீங்க. 2124லேருந்து 2 மைனஸ் பண்ணோன்னா 2122 பை 999. ஏதாவது பொதுவான வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும் அப்படின்னா பண்ணலாம், கேன்சல் ஆகாது அப்படின்னா இதே ஆன்சரை அப்படியே விட்டுடலாம். ஸோ 2122 பை 999. நான் புரியுதுங்களா? இப்போது அடுத்து இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக இங்கே சொல்கிறோம் பாருங்கள். முதல் நம்பரில் பார் ஒரு நம்பருக்கு மட்டும் இருந்துச்சு, முன்னாடி 0 இருந்துச்சு. அடுத்ததில் 3 நம்பருக்கு பார் இருந்துச்சு, முன்னாடி ஒரு நம்பர் பார் இல்லாமல் இருந்தது. இங்கே என்ன விஷயம்னு பாருங்கள், இங்கே புள்ளிக்கு அப்புறம் வந்த எல்லா நம்பருக்குமே பார் இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் 0.45 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது. இப்போ என்ன சார் பண்ணணும்னா முதல் விஷயம் அப்படியே எழுதிக்கோங்க, 45 சரியா, பை என்ன சொன்னோம், எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9. ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்குது, ஸோ ஒரு 9 ஆச்சா. இங்கே புள்ளிக்கு அப்புறம் புள்ளிக்கு அடுத்து ரைட் சைடில் பார்க்கணும், எத்தனை நம்பருக்கு பார் இல்லாமல் இருக்குது, ஒரு நம்பருக்கு பார் இல்லாமல் இருக்குது இல்லையா. பார் இல்லாமல் இருக்கிறதால அந்த நம்பருக்கு பதில் 0. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எத்தனை நம்பருக்கு பார் இல்லாமல் இருக்கோ அது புள்ளிக்கு அடுத்தது சரியா 0. இப்போ வழக்கம் போல் இந்த 45 போட்டிங்களா, முன்னாடி பார் இல்லாமல் நம்பர் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிடணும். 0 4 அதாவது 4. அப்போ 45லேருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 41/90. கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இங்கே பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் 41/90. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? டிஃபரன்ஸ் ஒவ்வொரு இந்த 3 கொஷினுமே வேறு வேறு மாடல் பாருங்கள். இப்போ இதே மாதிரி இங்கே 4வது கேள்வி பாருங்கள். 0.568 பார். இங்கே பார் எதுக்கு மட்டும்தான் இருக்குது, 6 8க்கு மட்டும்தான் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி முதல்ல என்ன பண்ணிடுறீங்க, புள்ளி எடுத்துகிட்டு எழுதிடுறேன் 568 பை கீழே வரேன். 2 நம்பருக்கு பார் இருக்கிறதால 2 9. புள்ளிக்கு அடுத்து ஒரு நம்பருக்கு பார் இல்லை, அதனால் 0வை சேர்த்துக்கிறேன். மைனஸ் இந்த பார் விட்டுட்டு பார் இல்லாத நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடுறோம். 05 தான் பார் இல்லாத நம்பர், அப்போ மைனஸ் பண்ணுறோன்னா 5. அப்போ 568ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 563 பை 990. எந்த வாய்ப்பாட்டிலையும் கேன்சல் ஆகாது அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆன்சரை விட்டுடலாம். 563 பை 990. புரியுதா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடிய கொஷின். இதே மாடலில் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸையும் சொல்லியிருக்கேன் பாருங்கள். 0.24 பார், இது ரெண்டுத்துக்குமே பார் இருக்குல்ல. அப்போ நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு கொஷின் மாதிரி தான். ட்ரை பண்ணுறீங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஷின் பாருங்கள், 2.327 பார். அப்போ 2 3 2 7 அப்படியே போட்டுருவோம். புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பருக்கு பார் இருக்கிறதால 999. சார் 2க்கு பார் இல்லைங்கிறதால 0 சேர்க்கக்கூடாது சரியா. புள்ளிக்கு அப்புறம் பார் இல்லாமல் இருந்தால் தான் 0 சேர்க்கணும். மைனஸ் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணிடணும், பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணிடணும். 2ன்ற நம்பருக்கு பார் இல்லை, அப்போ 2 மைனஸ் பண்ணிடணும். ஸோ 2325 பை 999. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இங்கே கேன்சல் பண்ணலாம் 3வது வாய்ப்பாட்டில். 7 3 21 மீதி 2, 7 3 21 மீதி 1, I 3 15. இங்கே அடிச்சிங்கன்னா 3 9 3 9 3 9. வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ 775 பை 333. புரியுதுங்களா? இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். 0.24 பாருக்கு. இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸையும் பார்த்துடலாம். 3வது கேள்வி பாருங்கள், -5.132. அப்போது புள்ளி எடுத்துடலாம். -5132 பை, சார் இங்கே கீழே 9 போடுவீங்களா, 1 போட்டு 0 போடுவீங்களா? 1 போட்டு 0. ஏன் மேலே என்ன கிடையாது, பார் கிடையாது பாருங்கள். மேலே பார் இருந்துச்சுன்னா தான் 9, பார் இல்லைன்னும் போது நார்மலாக நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் சரிங்களா. 1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 3 நம்பர். அப்போ 3 0. நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2 வாட்டி பண்ணிங்களாலும் சரி, இல்லை டைரெக்டாக 4ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்களாலும் சரி. 4ஆம் வாய்ப்பாட்டிலே பண்ணிடலாமா? 4ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 2 8 5 20 0. இங்கே 4ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணிங்கன்னா 1 நாள் 4 மீதி 1, 2 8 மீதி 3, 7 28 மீதி 8 32 வந்துடுமா? 8 32 மீதி 1, 3 12. அப்போ 1283 பை 250 சரியா.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 3.17 பார். இங்கே என்ன பண்ணலாம் 300 புள்ளி எடுத்துகிட்டு அப்படியே எழுதுறீங்க 317 பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது ஒரு நம்பருக்கு அதனால் 9. புள்ளிக்கு அடுத்து பார் இல்லாமல் நம்பர் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் இருக்குது ஒரு நம்பர் இருக்குது அதனால் ஒரு 0 மைனஸ் பார் இல்லாத நம்பர்ஸை மைனஸ் பண்ணிடணும். அப்போ 31 மைனஸ் பண்ணுறோம் சரியா. அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 6 11 3 போயிடுச்சு அப்படின்னா 8 2 286 பை 90. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா 45 இங்கே அடிச்சிங்கன்னா 1 2 4 2 3 2 143 பை 45 சரிங்களாம்மா. இப்போ அதே மாதிரி பாருங்கள் 17.215 பார். மேலே என்ன பண்ணிடுறோம் மேலே கவலையே இல்லை பார் அந்த புள்ளியை எடுத்துகிட்டு இருக்கிற நம்பர்ஸை அப்படியே எழுதிடலாம் பை கீழே எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது 2 நம்பருக்கு மேலே அதனால் 2 9. புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் பார் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறேன் ஒரு நம்பர் அதனால் ஒரு 0 மைனஸ் பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணுறேங்க 172க்கு பார் இல்லை அப்போ 172 மைனஸ் பண்ணுறேங்க மீதி வர்றது தான். அப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 3 4 0 7 1 17 0 43 பை 990. எந்த வாய்ப்பாட்லையும் கேன்சல் ஆகாது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின் 6வது பாருங்கள். இதுக்கு நான் என்ன ஐடியான்னு மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் எனக்கு கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ மேலே பாருங்கள் புள்ளி எடுத்துகிட்டு அப்படியே எழுதுகிறோம் 21 21 37 மைனஸ் இருக்கிறதால மறுபடியும் மைனஸ் போட்டுக்கோங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மைனஸ் அப்படிங்கிறது நீங்கள் கடைசியாக போடுங்க ஏன்னா இங்கே போட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வெறும் நம்பரை மட்டும் போடுங்க லாஸ்ட்டாக மைனஸை சேர்த்துக்கோங்க பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது ஒரு நம்பர் அதனால் ஒரு 9. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் பார் இல்லாமல் இருக்குது 3 நம்பர் 1 2 3 0 மைனஸ் பார் இருக்கிற நம்பரை விட்டுட்டு மீதி இருக்கிறத அப்படியே மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் 21 21 3. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிவிட்டு பை 9000. ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு ஆன்சர் கிடைச்சிருந்தா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா இங்கே மைனஸ் போட்டோன்னா என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா சப்ராக்ட் பண்ணணுமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. நான் அதனால தான் உங்களுக்கு அந்த மைனஸை சொல்லலை. ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் கடைசியாக என்ன பண்ணிக்கிறீங்கன்னா முன்னாடி ஒரு மைனஸை சேர்த்துருங்க. இங்கே மேலே மைனஸ் பண்ணிவிட்டு கேட்டு 9000 வைங்க. கேன்சல் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா அப்படியே பையில் 9000 வச்சுக்கிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு 2 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த கேள்வி இதுக்கு ஆக்சுவலாக சொல்லியே முடிச்சிட்டேன் வெறும் மைனஸ் பண்ணால் முடிஞ்சிடுச்சு. இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி எது சொல்லியிருந்தேன் அப்படின்னா 0.24 பார் இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதையும் சொல்லுங்கள். இந்த 2 கேள்விக்கான ஆன்சரை கீழே சொல்லுங்கள். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைப்மா. அதை இதை எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே புரியக்கூடிய ஒரு டைப் தான். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்து டெஸ்ட் வைக்கும்போது இந்த மாடல்ஸில் ஒரு சில கொஷின்ஸை சேர்த்துக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ.